விஜய் டிவியில ஒளிபரப்பாகி வரும் சீரியல்களோட நேமு தாங்க டிஃபரெண்டா இருக்கு. ஆனா உள்ளார போய் பாத்தீங்கன்னா எல்லா சீரியல்லையுமே கான்செப்ட் ஒரே மாதிரியா தான் போய்கிட்டு இருக்கு. அதே மாதிரி தாங்க இப்ப நீ நான் காதல் சீரியல்ல நியூ என்ட்ரி ஒன்னு கொண்டு வந்திருக்கிறாங்க. அவங்க தர்ஷினி தாங்க. சோ அவங்க என்ன ரோல்ல இப்ப உள்ளார வர போறாங்க அப்படிங்கிறது தெரியல. சோ தர்ஷினி அவங்க வர்றதுனால அந்த ரோல் என்ன அப்படிங்கிறது நிறைய பேர் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ராகவோட எக்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதாவது மது மது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, ராகவ் சொல்லிக்கிட்டு இருக்கிறார் இல்லையா. சோ அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வர போறாங்க. ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி தான் மகாநதி சீரியல்ல வெண்ணிலாவை கொண்டு வந்திருக்கிறாங்க நம்ம விஜயோட எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அதே கான்செப்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த சீரியல்லையும் வந்து இப்ப மதுவா கொண்டு வர போறாங்க. சோ என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறது தான் தெரியல. இப்பதான் ஆகா கல்யாண சீரியல்ல வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ் அப்படிங்கிற ஒரு கேரக்டரை நியூ என்ட்ரி அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்படிதாங்க விஜய் டிவில ஒளிய பரப்புற சீரியல்ல நியூ என்ட்ரி அப்படின்னு கொண்டு வந்து ஹீரோவோட எக்ஸ் ஹீரோயினோட எக்ஸ் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. உங்களோட கமெண்ட்ஸை மறக்காம இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க.